சம்மர் ஸ்பெஷல் தொடர்கிறது. என்னடா இது? டாஸ்மார்க்ல வேலை கிடைச்சிருக்கு. முதல் நாள் சம்பளமா கொடுத்தாங்க. ரம், அதுவும் வெறும் கட்டிங். ஆமா, எப்போ தினமும் நீ தான் குடிச்சிட்டு வருவ. இன்னைக்கு என்ன புதுசா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க? போ போப்பா, போன்னு சொல்றல. ஏங்க நல்ல சரக்கா இல்லையா பின்ன? டாஸ்மார்க் ரெமடி ராவா அடிச்சா கூட நெஞ்சு எரியாது. ஏங்க டாஸ்மார்க்னா அவ்வளவு பெரிய வேலையா? கவர்மெண்ட் உத்தியோகம். இனிமே கல்யாண வீடா இருந்தாலும் கருமாதி வீடா இருந்தாலும் நமக்கு சரக்குக்கு பஞ்சமே இல்லை. போய் தண்ணி கொண்டு வா. அவன் மனசு மாதிரி குடிக்கிறதுக்குள்ள நானே குடிச்சிடறேன். இவ்வளவு அலைச்சல் அலையறீங்களே, அவன் சரக்கு வாங்கி கொடுக்கும் போது குடிக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு அவனை திட்டுறீங்க? இத்தனை நாள் அவனை திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்ப சரக்கா அலைஞ்சு பிடிச்சி குடிச்சா நம்ம அப்பா ஒரு கட்டிங்கா அலையறான்னு தப்பா நினைச்சுக்க மாட்டானாடி. அவனுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு பாரு. அவன் ஒரு ஃபுல் பாட்டில் கையில வச்சுக்கிட்டு மூடிய கூட திறக்க முடியாம திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு குவார்டர் பாட்டில் அசால்ட்டா திறந்துட்டான். ஏங்க அழுகுறீங்க? இவ்வளவு வாங்கிட்டு வந்தவனுக்கு ஒரு சைட் டிஷ் வாங்கிட்டு வரணும் தெரியல பத்தியா? தாங்க இந்த கடலை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க. நான் ஏண்டி தூங்கணும்? என் புள்ள டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். காந்தி ஜெயந்தினா கூட பிளாக்ல வாங்கி குடிப்பட்டி. புள்ள மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு அவனை அடி அடி நடிச்சீங்க? அவன் பாஸ்மார்க் எடுக்கலன்னு அவன் அடிச்சேன்டி. இப்போ என் புள்ள டாஸ்மார்க்ல இருக்காண்டி நான் அடிக்க மாட்டேன். இது அடிப்பேன்டி. தண்ணி கொண்டு வா. அனிதா, போய் தான் ஆகணுமா? ஆமா. இல்ல அனிதா, இது வரைக்கும் நான் எப்படியோ இருந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அது இல்லாம என்னால இருக்க முடியாது அனிதா. உனக்கு ஒரு தடவை கொடுத்தது தப்பா போச்சு. என்ன சொல்லணும்? உனக்கு பிடிக்குமே பால் பாயசம் பண்ணி கொடுத்தா தினம் கேக்குதா? சாரி கதை. ஓடி, நம்ம பால் பாயசத்தை பார்த்தா லவ் பண்ணாங்களாம். இப்ப என்ன பண்ணணும்ங்கற? ஒண்ணு பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் கொடைக்கானல் மலைக்கு போய் அங்க இருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கலாமா? என் காசுல ஓசில போய் கொடைக்கானல் சுத்தி பார்த்து ஐடியா பண்றியா? ஏய், இது புண்ணியமலன் கிளைமேக்ஸ்ல 7G கிளைமேக்ஸ். நீ ஒண்டிதான் சாவணும். இதே வேலையா போச்சா? எவன் வீட்டு மாடியில பாய் தலகாணி இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறேன். இன்னையோட நீ தொலைஞ்சிட. வர கதிர், இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமா பாய்த்தலக்கானெல்லாம் திருடாத. பெருசா ஏதாவது திருடு. அடிக்கடி மறுபடி வம்பு பண்ணுவோம். ஆக்சுவலா நாங்க ரொம்ப